உங்கள் மனசுக்குள்ளே நெகட்டிவ் எண்ணம் வந்தாவே அது நடந்துடும் அப்படின்னு யாரோ சொன்ன பொய்யை நம்பி உங்கள் மனசில் நிம்மதியை இழந்துட்டு இருக்கீங்களா? ஐயோ நெகட்டிவாக நினச்சிட்டோமே அது நடந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட பயம் இன்னைக்கூட காணாமல் போகுது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் கெட்டதுன்னு நினச்ச அந்த நெகட்டிவ் எண்ணங்கள் தான் உங்களையே காப்பாற்ற போகுது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், அது எனக்கு புரியுது. தி சீக்ரெட், வெஸ்டர்ன் சைக்காலஜி, நம்மளோட புராணங்கள், தமிழ் இலக்கியங்கள், புத்தர், இந்து தத்துவங்கள் எல்லாமே இந்த நெகட்டிவ் எண்ணங்களை கெட்டதுன்னு சொல்லியிருக்குது, அது தேவையற்றதுன்னு சொல்லியிருக்குது. இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கருத்தை நான் சொல்ல வர்றேன். நீ என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு கேட்குது. அவங்க சொல்கிறதும் கரெக்டு தான், நம்ம இப்போ பேசுகிறதும் கரெக்டு தான். அது என்ன அப்படின்னு இந்த வீடியோ முழுசாக பார்த்தா நம்மளே புரிஞ்சுக்க முடியும். The Seventh Sense. இந்த நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது வெறும் குப்பை கிடையாது. அதை நம்ம அப்படியே ஒதுக்கிட்டு போகிறக்கு. இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு ரெட் சிக்னல் விழுந்தது அப்படின்னா நம்ம பிரேக் அடித்து வண்டியை நிறுத்துகிறோம். அதே மாதிரி தான் இந்த நெகட்டிவ் சிக்னல் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கை பயணத்தில் போயிட்டுருக்கும்போது எங்கே பிரேக் அடிக்கணும் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாக காட்டக்கூடிய ஒரு சிக்னல். எப்படி அந்த ரோட்டில் இருக்கிற ரெட் சிக்னல் நமக்கு உதவி செய்தோ அதே மாதிரி தான் நமக்கு வர்ற நெகட்டிவ் எண்ணங்களும் நம்மளை அழிக்க வந்தது கிடையாது, நம்மளை காப்பாற்ற வந்தது. ஈர்ப்பு விதி, புராணங்கள், வெஸ்டர்ன் சைக்காலஜி, தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே இந்த நெகட்டிவ் எண்ணங்களை கெட்டது அப்படின்னு தெளிவாக சொல்லுது. ஆனால் நம்ம சொல்கிறோம் அது இயற்கை, பாதுகாப்பானது, நமக்கு பாதுகாப்பை தர்றதுக்கு தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அவங்களோட பார்வையில் எண்ணம் அப்படின்றது இதோ இந்த முழு பகுதி தான், முழு பகுதியை அவங்க எண்ணம்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படி சொல்கிறோம், என்ன பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கிற முன்பகுதி மட்டும், அதாவது நம்மளோட கண்ட்ரோல் இல்லாமல் தானாக வருது இல்லையா, அதை மட்டும்தான் நம்ம எண்ணம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது நெகட்டிவ் எண்ணமாக இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் எண்ணமாக இருந்தாலும் சரி, எல்லாமே இயற்கை தான், நல்லது தான் அப்படின்னு, நல்லதுக்காக வர்றது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். மற்ற எல்லாருமே சொல்கிற மாதிரி இதோ இந்த பின்பகுதி அப்படின்றது சிந்தனை. அதாவது ஒரு எண்ணம் வந்தால் அதை தொடர்ந்து நம்மளாக பண்ணுறது சிந்தனை. இதில் முக்கியமான ரகசியம் என்ன அப்படின்னா, எண்ணம் அப்படின்றது வேற, சிந்தனை அப்படின்றது வேற. எண்ணம் அப்படின்றது இந்த கேஸ் லைட்டில் இருந்து வர ஒரு தீப்பொறி மாதிரி. இந்த நெகட்டிவ் எண்ணம் அமிக்டலா அப்படிங்கிற பகுதியிலிருந்து தானாக பறக்குது. இதை உங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஏன்னா இது ஒரு தன்னிச்சையான நிகழ்வு, இயற்கையான நிகழ்வு. எந்த சூழ்நிலையை சந்திக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த நெகட்டிவ் எண்ணத்தை அது கொடுத்துரும். இந்த திங்கிங் அப்படின்றது அந்த தீப்பொறி வந்தது இல்லையா, அந்த தீப்பொறியை வச்சுட்டு நம்ம கேஸ் அடுப்பை எரிக்கிற மாதிரி. இந்த தீப்பொறி வந்தால் கேஸில் அடுப்பை எரிக்கிறதும் அது எரிய விடாமல் அணைக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இதை என்ன தெளிவாக புரிஞ்சுக்க ரவி அப்படின்றவரோட கதையை பார்ப்போம். இதிலிருந்து எண்ணம், சிந்தனை, இந்த நெகட்டிவ் தாட்டை கண்டு பயப்பட தேவையில்லை அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ரவி அப்படின்றவர் ஐடி லெவலில் செய்கிறாரு. இப்போ நடக்கிற லே ஆஃப் செய்தியில் கண்டு அவருக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. நம்மளால் லோன் கட்ட முடியாமல் போயிடுமோ, இஎம்ஐ கட்ட முடியாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு நெகட்டிவ் எண்ணமும் வந்துக்கிட்டே இருக்கு. நம்ம சாதாரணமாக நாளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், இந்த நெகட்டிவ் எண்ணம் வரக்கூடாது, இதை பாசிட்டிவாக மாற்றணும் அப்படின்னு அஃபர்மேஷன் பண்ணுவோம். இல்லை அப்படின்னா அதுலேயே மூழ்கி எப்படி கட்டுறது, எப்படி நம்ம இதிலிருந்து வெளியே வர்றது, இது மாதிரி நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயத்திலேயே மூழ்கி போய் நாள் ஃபுல்லாகவும் உட்காந்துருப்போம். ஆனால் ரவி என்ன பண்ணார் அப்படின்னா, இங்கே நம்ம சொன்ன மாதிரி இதை ஒரு சிக்னலாக மட்டும் எடுத்துக்கிட்டார். ஓ பயம் வருதா, நம்ம வாழ்க்கையில் எதையோ ஒன்று உணர்த்துக்கு தான் இந்த பயம் வந்திருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். எதை பற்றின பயம் வருது அப்படின்னு திங்க் பண்ணுறாரு. லே ஆஃப் பற்றின பயம் வருது. ஆமாம் உண்மைதான், இது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏஐ எல்லாம் வளர்ந்துக்கிட்டு வருது, அதனால் லே ஆஃப் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவரோட சூழ்நிலை அந்த மாதிரி போகக்கூட வாய்ப்புகள் இருக்குது. சரி அப்படின்னு அந்த பயத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கிட்டார். சூழ்நிலை உண்மையிலுமே இந்த பயத்தை அளிக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு என்ன தீர்வு, என்ன இப்போ நம்ம செய்யணும் அப்படின்றத யோசனை பண்ணணும். ரவி யோசனை பண்ணார். அவருக்கு ஒரு 5 தீர்வுகள் கிடைச்சிது. இப்போ இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அவர் ஒரு ஸ்கில்லை அப்கிரேட் பண்ணிக்கிட்டார். அது நம்பர் 1. ஆப்ஷன் 2, அவர் இப்போதைக்கு 40,000 ரூபா மாதம் செலவு பண்ணிட்டு இருக்காரு. அதாவது 1,00,000 ரூபா வருமானத்தில் இஎம்ஐ கட்டினது போக 40,000 ரூபாயை செலவு பண்ணிருக்காரு. அந்த 40,000 ரூபாய் செலவை எப்படி 10,000க்குள்ளே அடக்கலாம் அப்படின்னு ஒரு மினிமலிஸ்ட் ஆக அவர் மாற முயற்சி பண்ணுறாரு. அடுத்து அந்த மிச்சமான பணத்தை சேமிக்க தொடங்குறது. சரி சேமிக்கலாம், இந்த மாதத்துல இருந்து நம்ம மிச்சம் பண்ண பணத்தை சேமிக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்து அதையும் செயல்படுத்துறாரு. இருக்கிற நகையோ நிலத்தையோ வச்சுட்டு இந்த லோனை அடைக்க முடியுமா அப்படின்னு
அப்படின்னு அவர் முயற்சி பண்ணுறது. இவருக்கு 4 விதமான சொல்யூஷன் கிடச்சிது. இந்த 4ஐயும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அடுத்தது 5வது இந்த எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கூட அப்பப்போ வந்து இந்த பயம் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். எப்போவெல்லாம் அந்த பயம் வருதோ என்னோட எதிர்கால வேலை விஷயத்தில் எது நடந்தால் நான் மகிழ்ச்சியாகவும் நிறைவாகவும் இருப்பனோ அதுக்குண்டான சூழ்நிலையை இந்த பிரபஞ்சம் உருவாக்கி தருது அப்படின்னு ஒரு அஃபர்மேஷனை சொல்லிக்கிட்டார். ரவி இதையெல்லாம் வந்து செயல்படுத்த தொடங்கின உடனே, இந்த அஃபர்மேஷன் சொன்ன உடனே ஒரே நாளில் பயம் காணாமல் போச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். இதை எல்லாமே செயல்படுத்த அவருக்கு இந்த பயம் அப்படின்றது ஒரு தைரியம் அப்படின்ற ஒரு லெவலுக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு புதுசாக இந்த ஏஐலேயே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் கற்றுக்கிட்டாரு. அடுத்தது அவரோட செலவை குறைச்சிட்டாரு. நிலத்தை அவரோட நகைகள்லாம் விற்றுட்டு கடனையும் கட்டிட்டாரு. கொஞ்ச நாள் வந்து அஃபர்மேஷன் பண்ணிட்டு இருந்தாரு. அதனோட பயனாக வந்து அவருக்கு இந்த பயம் அப்படின்றது வர்றதா இல்லை, காணாமல் போச்சு. இன்னைக்கு அவர் வந்து ஒரு முழுமையான நிதி சுதந்திரத்தோடு அவர் இருக்கார். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பயம் அப்படின்றது அவரை எந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு அப்படின்றது. இந்த பயம் அப்படின்றது உங்களை முடக்கி போட வந்தது கிடையாது, உங்களை முன்னேற்றக்காக வந்தது. இந்த மாதிரி இந்த அஃபர்மேஷன் எதுக்காக நம்ம துணைக்கு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி பயம் அப்படிங்கிற வர சூழ்நிலையில் நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை தர்றதுக்காக நம்ம எந்த பேராற்றலை நம்ம நம்புகிறோமோ, அதாவது அது பிரபஞ்சமாக இருக்கலாம், கடவுளாக இருக்கலாம், இல்லை இயற்கையாக இருக்கலாம், எந்த பேராற்றல் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு நம்புகிறோமோ நம்ம அதுக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கும்போது நம்மளுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தானாகவே வருது. இனிமேல் நெகட்டிவ் எண்ணங்கள் வரும்போது அது ஒரு கெட்ட விருந்தாளி மாதிரி பார்க்காதீங்க. அதுக்கு நன்றி சொல்லுங்கள். உங்களை காப்பாற்ற வந்த ஒரு மெசஞ்சர் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க. அது ஏன் வருது அப்படின்னு கேள்வி கேளுங்க. அது காட்டுற திசையில் வேலை செய்ய ஆரம்பிங்க. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்கள் மைண்ட் வந்து பல மடங்கு பவர்ஃபுல்லாக மாறும். ஏன்னா நெகட்டிவ் எண்ணங்களை பார்த்து நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. ஏற்கனவே பாசிட்டிவ் எண்ணங்களை பார்த்தும் பயப்பட மாட்டீங்க. இப்போ நெகட்டிவ் எண்ணங்களை பார்த்தும் நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களோட அவுட்புட் வந்து பல மடங்கு உயரும். மொத்தமாக நீங்கள் எந்த விதமான அதிர்வுகளை வெளிப்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தா, நெகட்டிவ் எண்ணங்கள் வந்தாலும் நீங்கள் வந்து பாசிட்டிவான அதிர்வை தான் வெளிப்படுத்துவீங்க. இல்லை உங்களுக்கு வந்து பாசிட்டிவான எண்ணங்கள் வந்தாலும் உங்களுக்கு நீங்கள் பாசிட்டிவாக தான் அதிர்வை வெளிப்படுத்துவீங்க. நீங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற கான்செப்டை உங்களுக்கு அப்ளை பண்ணி பார்த்தா கூட நீங்கள் எப்பவுமே வந்து ஒரு பாசிட்டிவான இதை வெளிப்படுத்துறதுனால உங்களுக்கு திரும்ப வந்து பாசிட்டிவான உங்களுக்கு தேவையான நல்ல ஒரு காரியங்களே வந்து உங்களுக்கு நடக்கும். இந்த ரகசியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரவி மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் மற்ற நெகட்டிவ் எண்ணங்களை எல்லாம் வந்து எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட 7ஆம் அறிவை தூண்டுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னு சொல்லுங்கள். உங்களை எந்த நெகட்டிவ் எண்ணம் அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம புராணங்கள், வெஸ்டர்ன் சைக்காலஜி இதெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த நெகட்டிவ் திங்கிங்லேயே இருக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லதில்லை அப்படிங்கிறதுல நம்மளும் 100% ஏற்றுக்கிறோம்.